This video is sponsored by PayMode Shopping of PayMode e-shopping application is one of the online shopping of now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம செல்லு வந்து ரொம்ப கேங்காகும். பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மொபைல் அந்த சார்ஜருமே ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது குறையாம இருக்கிறதுக்கும், நம்மளோட செல்லு வந்து கேங்காகாம இருக்கிறதுக்கும் ஒரு 2 செட்டிங்கை மட்டும் மாத்துனா போதும். நமக்கு வந்து எப்பயுமே செல்லு வந்து கேங் ஆகாது. கண்ட கண்ட ஆப்ஸுமே நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகாம இருக்கும். நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு அந்த சார்ஜருமே அதிகமா காலி ஆகாது. நெட்டுமே காலி ஆகாது. வாங்க அந்த 2 செட்டிங் வந்து என்ன மாத்துனா நமக்கு வந்து அந்த மாரி சார்ஜரும் காலியாகாம செல்லும் கேங் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இதுல வந்து இந்த லொகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷனை வந்து இப்படி வந்து ஆன் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே இங்க வந்து பாருங்க, இதுல வந்து லொகேஷன் சர்வீசஸ் இருக்கும் பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, கடைசியா வந்து ப்ளூடூத், அதுக்கு முன்னாடி ஒய்ஃபைன்னு இருக்கும். ரெண்டுமே ஆன்ல இருக்கு. இதை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஆன்ல வைக்கக்கூடாது. இதை வந்து ஆஃப்ல வைக்கணும். இது ஆஃப்ல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜர் வந்து அடிக்கடி காலி ஆகாது. நெட்டும் காலி ஆகாது. அதே மாதிரி இந்த ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். அதை கிளிக் பண்ணி இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த 2 இதுவுமே என்ன செய்யணும் அப்படின்னா அமர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே பேக்ரவுண்டில் வந்து எதுவுமே ரன் ஆகாது. நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து சார்ஜருமே நமக்கு வந்து எப்பயுமே நிற்கும். 2வது செட்டிங் வந்து என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு செட்டிங்கு. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இந்த லொக்கேஷனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ஸ்கேனிங்கும் ப்ளூடூத் ஸ்கேனிங்கும் ஆனில் இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவுமே இது மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து 2வது செட்டிங் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் சிம்பரை வந்து இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கீழேருந்து 2வதாக இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் ஜென்ரல், நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ், பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன்ஸ், ஃபேமிலி, அபவுட்னு இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் என்ன நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஆப் டவுன்லோடர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப் டவுன்லோடர் ப்ரிஃபரன்ஸை இதில் வந்து ஓவர் எனி நெட்வொர்க்குன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படின்னு போடணும். ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்மளோட ஆப் தான் டவுன்லோட் ஆனாலும் அதுவே அப்டேட் ஆகாது. ஆஸ்க் மீ எவ்ரி டைம் போட்டு இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து அடிக்கடி காலி ஆகாது. நெட்டுமே உங்களுக்கு காலி ஆகாது. செல்லுமே கேங் ஆகாமல் இருக்கும். அதனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ அப்டேட்டட்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே செல்லு வந்து கேங் ஆகாது. இதில் பேக்ரவுண்டில் வந்து வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 செட்டிங்கை மட்டும் நீங்கள் மாற்றினாலே போதும். உங்களுக்கு வந்து செல்லு வந்து எப்பயுமே ஹேங் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.